எல்லோருக்கும் வணக்கம். மிகவும் பிரம்மாண்டமான அளவுல வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க நண்பர்களே. யாருமே நினைச்சு கூட பார்க்கல. 50 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க. இதனால நம்ம நாட்டுல பல பிரச்சனைகள் குறைஞ்சு வரப்போது. அதுலயும் குறிப்பா கடன் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இன்னுமே வட்டி விகிதம் செலுத்த வேண்டிய வட்டி என்பது குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. இதனால என்ன ஆயிருக்குன்னா, நம்மளுடைய நிப்டி காலையில கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் மைனஸ்லாம் போயிடுச்சு. உடனே நான் போய் வேர்ல்டு மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தேன். அட பாவிலா, இன்னைக்கு மிக முக்கியமான தகவல்கள் வர அன்னைக்கு இந்த அமெரிக்காவில் இறங்கி கிடக்கிறானே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள பயமா இருந்தது. ஆனால் அந்த அறிவிப்பு வந்த உடனே அப்படியே யூ டர்ன் போட்டு மேல் நோக்கி ஏறினா பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 230 பாயிண்ட் நிஃப்டி இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, எதிர்பார்ப்பு ஒன்று வந்திருக்கு. ஒருவேளை நிஃப்டி தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி தன்னுடைய பழைய ஹை வந்து தொடுமா? ஐயா, நீங்க பழைய ஹை மட்டும் வந்து தொட்டுட்டீங்க, உங்க காலிலேயே விழுவோம், ஏன்னா எல்லாரும் லாபத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு பல பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ நிஃப்டி மேலே வருமா, ஒரு வாய்ப்பு அமையுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த ஒரு மாசத்துல எல்லாருமே ஒரு சேஃப்டியான நிலைமையில தான் இருக்காங்க. பெருசாக ஏற்றம் இல்லை, பெருசாக இறக்கம் இல்லை. இனிமேல் வரக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் பல்வேறு துறைகள் இன்னைக்கு மிகவும் நல்லா ஏறி வந்திருக்கான். பேங்க்குக பரவாயில்ல, ஆட்டோ செக்டர் பரவாயில்ல, ரியல்டி செக்டர்னு பல முன்னணி செக்டர்கள் இன்னைக்கு டாப் கெய்னராக வந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரெப்போ ரேட் 50 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சது தான் காரணம். நண்பர்களே, தற்போது டிவிடெண்டுகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்குகளில் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது ஒன்று. சமீபத்தில் இது 85 ரூபாய் இருந்தப்ப ஒரு 3 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 ரூபாய்க்கு உண்டானது மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஆகி 82ன்னு போச்சு. இன்னைக்கு இந்த வட்டி விகிதம் குறைவு சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்ததுனால இவன் மறுபடியும் 85 ரூபா அப்படின்னு போயிட்டான். இவன் ஒரு காலத்தில் 140 ரூபாய் அப்படின்ற இடத்துல இந்த பங்கு ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ 140க்கு ஒருவேளை எப்படி இந்த 85லிருந்து கீழே 82 போயிட்டு மறுபடியும் 85 வரையில் அந்த டிவிடெண்ட் கொடுத்த 3 ரூபா லாபம் என்பதுவோ, அது மாதிரி இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த பங்கு மறுபடியும் ஒரு 100 ரூபாய் வந்ததுன்னா கூட 100க்கும் கீழே எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தானோ அது எல்லாமே சந்தோஷமா லாபம் தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது 100 ரூபாய் வருதா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் ஒருவேளை இந்த பிபிசிஎல், ஐஓசி போன்ற பங்குலாம் அப்படி கீழே விழுந்து மறுபடியும் பழைய ரேட்டுக்கே வந்துட்டு அதனால கீழே வாங்கின எல்லா டிவிடெண்டும் லாபம் தான். ஆனால் இந்த பிஜி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறானோ அவ்வளவு தூரம் கரெக்ஷன் ஆயிடுறான். 140 ரூபா பக்கம் மேலேருந்து கீழே விழுந்திருக்க எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறானோ அந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆயிடுறான். அப்போ இவன் மறுபடியும் 100 ரூபாய் வந்ததுன்னா கீழே கொடுத்த டிவிடெண்ட் எல்லாம் லாபம் கிடைக்குமே, ஆண்டவா எங்களை காப்பாற்றி விடுன்னு பல பேர் ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, கொண்ட கொள்கையில் உறுதியாக இல்லைங்கன்னா அப்புறம் பல சொத்துக்களை இழந்துட்டு நீங்கள் நடுத்தெருவில் தான் நிற்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, லாஸ் செய்யும் கம்பெனிகளை எடுக்கக்கூடாதுன்னு பல பேர் கும்பிடு போட்டு கம்முனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பிரெயின் பீ சொல்யூஷன் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னு தெரில, இதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்டிங் ஆன சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வால்யூம், திடீர்னு எத்தனையோ பேர்த்துக்கு ஏதோ ஒரு காரணத்தினால விருப்பத்தினால இதில் போய் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பங்கு 700-800 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 300 ரூபாய்க்கு வந்து விழுந்துட்டான். இடையில எங்கேயுமே பெருசா வால்யூம் இல்லை. ஸோ 800 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்கிட்ட வந்து விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் 2 நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால வால்யூம் அப்படின்றது நடக்கிறான். அதே மாதிரி அந்த வால்யூம் நடக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பெரிய கேண்டில், லாங் கேண்டில் அப்படின்றதையும் ஒரு ஃபார்மேஷன் பண்ணிக்கிட்டு மேலே ஆடிக்கிட்டு இருக்கான்னு வச்சிங்களேன். அப்போ எதையுமே பார்த்து மனசு மாறிடக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும்பொழுதே லாஸ் செய்கிற கம்பெனிகளெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு இவனுடைய குவார்ட்டர்லி அனலைசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, போன குவார்ட்டரில் 112 கோடி நஷ்டம் பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இடத்துலையுமே அவன் லாபம் அப்படின்றது பண்ணல. ஸோ அது மாதிரி யாராவது பாலிசியோட கரெக்டாக இப்படித்தான் நேர்மையாக இருக்கணுன்ற பாலிசியோட வந்திருந்தாக்கா அதையே ஃபாலோ பண்ணுறது நல்லது. இடையில இந்த மாதிரி எதுக்கோ ஒரு காரணத்தினால திடீர்னு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய வால்யூம் நடக்கிறதுனாலையோ அல்லது டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் வைஸ் திடீர்னு ஏதோ ஒரு பெரிய மாற்றம் பண்ணியிருக்கானே, அப்போ இனிமேலாம் இவன் என்ன ஆவான் அப்படின்ற மாதிரியோ நினைக்கிறது என்பது பாலிசிக்கு எதிரானது. இந்த மாதிரி சமயத்தில் தான் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால 6000 ஷேர் இருக்கட்டும், பட் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கக்கூடிய சில பங்குகள் ஒரு மாதத்துக்குள்ள ஒரு 5-10 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி பெரிய கேண்டில் அப்படின்னு போடுவாங்க.
உடனே ட்ரேடர்கள் என்ன நினைப்பாங்க, சரி ஏதாவது ஒன்று பெருசாக நடக்கட்டும், மேலேயோ கீழேயோ அல்லது உள்ள சைட்வேஸோ ஏதாவது பெருசாக நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி பெரிய கேண்டில் போட்டுமே நீங்கள்லாம் லாங் கேண்டில் ஃபார்ம் பண்ணதே ரொம்ப தப்புயா, அந்த மாதிரி தான் வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது 2 உதாரணங்கள் இருக்குது. ரைட்ஸ்னு ஒரு பங்கு இருக்குது, பிஎம்எல்னு ஒரு பங்கு இருக்குது. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது இந்த பிஎம்எல் பங்கு காமிச்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 8-10 நாளாக இன்னுமே எந்த சைடும் முடிவெடுக்காமல் மேலேயே நின்றுட்டு இருக்கான். ஏதாவது ஒரு சைடு முடிவெடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை விடவும் இன்னும் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஏன் அப்போ அந்த 4000 2000 போனானே, அப்போ அங்கிருந்து இப்போ 4000 வந்திருக்கான்னா அப்போ இதையெல்லாம் பார்க்காம ஏங்கப்பா எல்லாம் உச்சாணி கும்பலை வந்துட்டு இப்படி அவன் ஒரு பெரிய வால்டிலிட்டி போட்டிருக்கான், இனிமேலும் ஏதாவது தூக்குவானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்பாங்க. இதே மாதிரி தான் இந்த ரைட்ஸ் அப்படின்ற பங்குக்குமே அவனுமே கீழே 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாயின்னு வந்துட்டு அவன் இப்போதான் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால பெரிய இன்ட்ரெஸ்டாக ஒரு பெரிய வால்யூம் போட்டிருக்கான். அப்போ இங்கே போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா மேலே போ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடக்க போகுதா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் அது நடந்ததுனா தான் மொமெண்டமில் அதே மாதிரி பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். கடந்த 1 வருஷமாகவே இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மொமெண்டம் பண்ணுறவங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை. இப்போ தான் இந்த மாதிரி பிரேக் அவுட்டும் மொமெண்டம் அப்படின்றது வந்திருக்கு. அப்போ ஃபெயிலியர் ஆகாமல் தொடர்ந்து போகுமா, அதுக்கு இந்த ஆர்பிஐனுடைய வட்டி விகிதம் ஒரு தூண்டுகோலாக இருக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. நண்பர்களே, வர வர கீழே கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற அந்த டெக்னிக்கல் நியூஸ் எடுக்கிறக்கே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு இமயமலை மேலே ஏறக்கூடிய அளவுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கீழே விழுந்த பங்குகள்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த ப்ளூ ஸ்டார்கோன்னு ஒரு கம்பெனி, அவன் வேணா இப்போ சமீபத்தில் 2400 ரூபா பக்கத்தில் இருந்தவன் இப்போ 1600ன்னு வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அவனுமே பெருசாக இறங்கி வரல, கிட்டத்தட்ட ஒரு 35% என்பது தான் இறங்கி வந்திருக்கான். இனி இவன் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்க போறான்னு தெரியல. பட் இப்போதைக்கு நம்மளுடைய மார்க்கெட் வட்டாரத்திலேயே ஓரளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், அதே மாதிரி கடன் ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகள், ஆனால் அதே சமயம் கீழே விழுந்த பங்குகள்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சிலது தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கு. அதில் இவனும் ஒன்றா இருக்கா இந்த ப்ளூ ஸ்டார்கோ அப்படின்றது. அப்போ இந்த நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்டிருந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவன் லாஸ் மேக்கிங் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. எதனால் மார்க்கெட் இவனை கீழே இறக்கி விட்டுட்டு இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இவன் லாபத்தில் தான் தன்னுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கான். பெரிய முதலீட்டாளர்கள் ஏதாவது ரொம்பவுமே மாற்றமாக பண்ணியிருக்காங்களான்னா அங்கே ஒரு விஷயம், அங்கே எஃப்ஐஎஸ் என்பவங்க கொஞ்சம் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சிருக்காங்க. பட் அங்கேயும் மிக்சடு சிக்னல் தான். இதே டிஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ ஸ்டார்கோ அப்படின்ற பங்கு இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ணும், தற்போதைக்கு 35% இறங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் 100 ரூபா ரேஞ்சிலிருந்து 2400 ரூபா போயிருக்கான். ஸோ இப்போ பல பேர் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஆண்டவா இப்போ இவன் 52 வீக் லோவில் இருக்கான், இனி இவன் எப்போ திரும்பி மேலே வருவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்குல நீங்க நஷ்டத்திலிருந்து அந்த நஷ்டத்தை அப்படியே லாபமா மாத்தி இருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன், ஒரு ராயல் சல்யூட். அதாவது இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 3500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1200 ரூபாய் வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இருந்து அப்படியே திரும்பி மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சவன் பல இடங்கள்ல வந்து அந்த ஸ்டாக்ல மிக முக்கியமான தகவல்கள் வந்துட்டே இருந்ததுனால பெரிய வாலட்டிலிட்டியே இருந்தான். எது எப்படியோ கடைசியில் பார்க்கும்பொழுது இந்த பங்கை நஷ்டத்தில் வச்சிருந்து இப்போ மறுபடியும் வாங்கின விலையே திரும்பி வர்ற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஸோ மிகவும் கீழே இறங்கி அப்புறம் மறுபடியும் அந்த பங்கு திரும்பி பழைய ஹையே வந்திருக்கு அப்படின்னா அந்த பங்குகளில் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸும் ஒன்று. ஸோ யாராவது உச்சாணி கொம்புல வாங்கி மாட்டி இருந்தாலும் சரி இவங்க ஏதாவது மேலே வந்துடுவானோ அப்படின்ற ஒரு நப்பாசையில் அல்லது ஒரு கான்ஃபிடென்ட்டில் உட்காந்துருந்து மறுபடியும் அதே மாதிரி நினச்சபடிக்கே இவன் திரும்பி பழைய ரேட்டே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பர். அப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு எது வேணாலும் காரணமாக இருந்திருக்கலாம். இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருக்குது. அதே மாதிரி இதுகிட்ட கடன் என்பதே கிடையாது. அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு குவார்ட்டரில் கூட சமீபத்தில் 3 வருஷத்தில் லாஸ் மேக்கிங் அப்படின்றது பண்ணவேவும் அது கிடையாது. அதே மாதிரி இந்த பங்கு கீழே விழுந்து கிடந்தப்ப பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் அதுலேயும் முக்கியமாக எஃப்ஐஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் எல்லாம்
பெருசாக அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. இந்த பங்கு கீழே விழுந்து மறுபடியும் மேல் நோக்கி வர்ற வரைக்கும் எந்த விதமான சேஞ்சும் பண்ணல. இப்போ தான் மார்ச் குவார்ட்டரில் கொஞ்சோண்டு 14லிருந்து 12.75 குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஐஸுமே வந்து பெரிய அளவுல எல்லாம் ஒன்றும் பெருசாக மாற்றம் பண்ணல. எது எப்படியோ இந்த வீழ்ச்சியை கண்டு ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸில் அசராமல் உட்காந்து பழைய ரேட்டுக்கே வந்து சேர்ந்துருக்கு. இதை உண்மையிலேயே வச்சு சம்பாதிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்கள்லாம் ஒரு சிங்க குட்டிகள். இன்னொரு பங்குமே இருக்கு, உங்களை மாதிரி நல்லவர் வேற யாருமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஒரு பங்கு. அவனும் சமீபத்தில் மேலேருந்து கீழே விழுந்தவன் தான். மறுபடியும் இங்கிருந்து தன்னுடைய பழைய ஹை என்பதை இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் திரும்பி அடைஞ்சிருக்கு. எங்க இன்னொரு தடவை சொல்லு, உங்களை மாதிரி நல்லவர் வேற யாருமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி 2024 ஒரு தடவை பண்ணியிருக்கான். எங்க இன்னும் ஒரு தடவை சொல்லு பார்ப்போம், உங்களை மாதிரி நல்லவர் வேற யாருமே இல்லைங்கன்னு 2020 to 2021 பண்ணியிருக்கான். எங்க இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லு அப்படின்ற மாதிரி உங்களை மாதிரி நல்லவர் வேற யாருமே இல்லைங்கன்னு 2016 சமயத்தில் இறங்கி ஒரு தடவை ஏறி இருக்கான். யோ, அப்போ நீ இதையே தான் வேலையாகவே நீ வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இனி மறுபடியும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவன் மறுபடியும் எப்போ 140 ரூபாயிலிருந்து 70 ரூபாயோ அல்லது 50 ரூபாயோ வரணும் சீக்கிரம் ஆண்டவான்னு விசேஷமாக பல விளக்கு பூஜைகளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பங்கு கீழே விழுகிறதுக்கும் மறுபடியும் மேலே ஏறதுக்கும் நியூஸ்களை தவிர்த்து என்ன இவனுடைய ஓன் பேராமீட்டரே சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும், இவனுடைய டிவிடெண்ட், இவன் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா அது ஒன்று. அதே மாதிரி இவன் செய்யக்கூடிய ஆப்ரேஷன்களில் இருந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, அதாவது இவன் வாங்கி விற்கிறான் அப்படின்னே வச்சிங்க, அல்லது ஏதோ ஒரு இவனுடைய ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, அதிலிருந்து வெளியே வர்றது வந்து இவனுக்கு பணம் வரவாக இருக்கா, இந்த கம்பெனிக்கு வருதா அப்படின்ற விதத்துலேயும் இது இவனுக்கு பாசிட்டிவ் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி இவனுடைய பேக்ரவுண்ட் செக் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வருஷமாக நஷ்டம் பண்ணியிருக்கான்னா ஒரு வருஷம் கூட நஷ்டம் பண்ணல. 2024 மட்டும் சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். பட் ஏதோ ஒரு அதர் இன்கம்ல அவனுக்கு ஒரு 800 கோடி பக்கம் பணம் பிடுங்கிட்டு போயிடுச்சு. அதனால் மட்டும் ஒரு 31 கோடி கம்மியான வருமானம் காமிச்சிருந்தாலும் கடந்த 10 வருஷத்தில் ஒரு முறை கூட நஷ்டம் பண்ணல. அதனால தான் இந்த பங்கு இறங்கினாலும் திரும்பி ஏறி இருக்கான். இதே கேஸ் தான் அந்த டேட்டா பேட்டர்ன் அப்படின்றதும் ஒன்று. இந்த சமயத்தில் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு மேலே ஏறக்கூடிய காரணம் எதனாலன்னா இந்த பேங்க்கினுடைய ரெப்போ ரேட் காரணம். அந்த சமயத்தில் இந்த கோட்டக் பேங்க் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய 1 month லோவில் வந்து விழுந்து கிடந்தது. இன்னைக்கு வந்த நியூஸ் இவனுக்கு பாசிட்டிவ்ங்கிறதுனால லேசாக 1% ஏறிட்டான். தம்பி, இன்னைக்கு மைனஸ்லாம் இருந்து மறுபடியும் ஒரு 1.5% ஏறி இருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் பாதுகாப்பாக இதுக்கு முன்னாடி லோ லெவலில் வந்து விழுந்திருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு முறை நீங்கள் மேலே வந்தீங்கன்னா நாங்கள் பாதுகாப்பாக பல பேர் வெளியே வந்துடுவோம் தம்பி அப்படின்ற மாதிரி பல முதலீட்டாளர்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இனி அப்படி மேல் நோக்கி போய் டக்குன்னு அவங்கள காப்பாற்றி விடுதா அல்லது வேற ஏதாவது ஒரு புது ரூட்டுக்கு இது ஏதாவது எடுக்குதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, மறுபடியும் அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதனால் உலக அளவில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுமா ஷேர் மார்க்கெட்டுகளுக்கு அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், இந்த ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் எலான் மஸ்க் அவர்களுடைய சப்போர்ட் தான். ஏன்னா அவர் ஏகப்பட்ட பணம் செலவு என்பது பண்ணி தான் அவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார். நான் உனக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி இப்போ இவர் அரசியல்வாதி ஆனதுக்கப்புறம் சில புகைச்சல்கள் அப்படின்றது வந்ததுக்கப்புறம் இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனியில் செய்யக்கூடிய ப்ராடக்ட்டுகளை கவர்மெண்ட்டிலிருந்து நாங்கள் வாங்க மாட்டோம், அதை ஏன் நாங்கள் தடை பண்ணக்கூடாது, அப்படி தடை பண்ணாவே கவர்மெண்ட்டுக்கு பல லட்சம் பணம் மிச்சமாகுமே அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இன்கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு வார்த்தையை, மிக கடுமையான வார்த்தையை எலான் மஸ்க் அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கார். ஆக மொத்தம் இந்த சண்டையில் உடைஞ்சது யாருடைய மண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்லா ஷேரில் பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸுடைய பணம் தான் கும்பா பாடிடுச்சு. நேற்று ஒரே நாளில் மிகப்பெரிய வீழ்ச்சி, கடும் வீழ்ச்சி, 14% என்பது இறங்கியிருக்கான். ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது இனி உருவாக்கியிருக்கான். இனி இதை மறுபடியும் போய் திரும்பி மேலே உடச்சி எப்போ போவான் அப்படின்றது தெரில. இனி இன்னுமே கீழே உடச்சி கீழே போயிடுவானா அப்படின்ற மாதிரி தெரியாதபடிக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க 2 பேர் பேசிக்கூடிய இந்த பிரச்சனைக்கே ஒரு பங்கு இப்படி இறங்குதுன்னா, இந்த பிரச்சனை அவங்க நாட்டை விட்டு வெளியே பரவுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம பங்குகள்லாம் எப்படி பாதிக்கப்படுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் ரிஸ்க் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டோம்னா ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் அப்படின்னு லிஸ்ட் போடுவோம். 2வது பாயிண்ட் இமீடியட்டாக நம்ம எதை எழுதி வைக்கணும் அப்படின்னாக்கா, எலான் மஸ்க் அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டை தான்.
ஒருவேளை திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையாந்து அரசியல் மாற்றம் ஏற்படுது அப்படின்னாக்கா அப்புறம் நம்மளுக்கு கும்பாதான். என்னென்ன இவ்வளவு சோகமாக இருக்கீங்க? இந்தாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே ரொம்ப சோகமான அவார்டு அப்படின்றது நீங்கள் வச்சுக்கிங்க. அப்படின்னு யாருக்கு கொடுக்கலான்னா பெரும்பாலும் இந்த ஏஷியன் பெயிண்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னாக்கா அது 52 வீக் லோ அப்படின்றது ஒரு கட்டத்தில் வந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லோ அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு வருஷத்தினுடைய லோ வந்து அதையும் உடைச்சிட்டு 2-3 வருஷத்தினுடைய லோனு போய் விழுந்துட்டான். அவன் வாழ்க்கையிலேயே எப்படின்னாக்கா போட்ட கோட்டை தாண்டாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தான். 2021 பார்த்தீங்கன்னாக்கா இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் நல்லா தான் இருந்தான். சைட்வேஸில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு காம்படிஷன் வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்தோடனே கீழே வந்துச்சு. இங்கே தான் மிக முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கிங்க நண்பர்களே. அதானி குரூப்பும் இப்படி தான் ஹை பிஇன்னு இருந்தது. அதாவது அவனுடைய விலையை விடவும் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இவனும் அதே மாதிரி அவனுடைய விலை இவன் 100 ரூபாய் தான் இருக்கணும்னா 1000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். டைட்டனும் அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பங்குல ஹை பிஇ ஸ்டாக் வச்சிருக்கிறவங்கலாம் நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாராவது காம்படிஷன் உள்ள வர்றாங்களா அல்லது மார்க்கெட் அந்த செக்டர்னுடைய டைனமிக்ஸ் மாறுதா அப்படின்னு. ஏன்னா இப்படித்தான் அடி வாங்கி கீழே விழுவானுங்க. எந்திரிக்க வருது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹை பிஇ ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்தானுங்கன்னா. நண்பர்களே, சமீபத்தில் லோனில் வந்து விழுந்த பங்குகளில் இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது ஒரு பங்கு கிட்டத்தட்ட 2.5% டிவிடெண்ட் என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் சமீபத்தில் இந்த பங்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 month லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கான். இனி அடுத்தது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் வந்து எஸ்ஐபி என்பது இங்கிருந்து ஆரம்பித்து இந்த பங்கு அப்படியே கீழே வந்தால் நல்லா ஜாலியாக இருக்குமே, ஒரு 20 நாள் அல்லது ஒரு 40 நாள் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி எஸ்ஐபி எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லது எஸ்ஐபி ஆரம்பித்து இங்கிருந்தே ஏறினாலும் சந்தோஷமாக தானே இருக்கும் இந்த லெவல் வந்ததுன்னா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ தற்போது கீழே விழுந்த பங்குகளை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு பங்கு இவன் வந்து இப்போ இந்த 21 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்திருக்கிறது. என்ன அடுத்தது என்ன, இந்த 21 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து அடுத்தது நீ என்ன பண்ண போற அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது மறுபடியும் 52 வீக் ஹை வந்ததுன்னா கூட சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எது நடக்குது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடடா, மார்க்கெட் ஏறினதுனால பல செல்லக்குட்டிகள் ஒரே சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு நண்பர் சொல்றாரு 2 நாளா என்னுடைய போர்ட்போலியோ தீபாவளிங்க பிஎஸ்சி சிடிஎஸ்ல ஏகப்பட்ட பங்குகள் மேல் நோக்கி ஏறி ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றாரு. இன்னொரு நண்பர் என்ன சொல்றாருன்னா எனக்கு 4 லட்ச ரூபாய் லாபத்தில் இருந்ததுங்க, அந்த 4 லட்ச ரூபாய் அப்படியே கீழே போய் எனக்கு -80,000 ரூபாய் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் நஷ்டம் இருந்தது. கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய் லாபம் 5 லட்ச ரூபாய் நஷ்டமா மாறி நின்றுச்சு. இப்போ மறுபடியும் 1 லட்ச ரூபாய் லாபத்தில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஒன்றும் புரியல. இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகட்டும்னு நான் விளக்கு பூஜை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. நல்லபடி பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.